தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். வாசிக்க தகுந்த வேத பகுதி வாசித்து. அப்ப பாருங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையா, தீர்க்க ஆயுசு, நீண்ட காலம் வாழுதல். அதான் இன்னைக்கு செய்தியோட தலைப்பு. இன்னைக்கு இந்த செய்தி தலைப்பு என்னன்னா தீர்க்க ஆயுசு. நிறைய பேர் கொஞ்ச வயசுல சாகுறாங்க. எல்லாரும் கவனிங்க, நிறைய பேர் கொஞ்ச வயசுல சாகுறாங்க. சின்ன பிள்ளைங்க சாகுறாங்க. வாழ வேண்டிய வயசுல மரித்து போகிறார்கள். அதை நினச்சி நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இவங்கெல்லாம் இப்படி மரித்து போகிறாங்க? கொஞ்சம் வயசில் மரித்து போகிறாங்க, சின்ன பிள்ளைய மரித்து போகிறாங்க. நிறைய பேர் பாருங்கள், தாய் தகப்பன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு நிறையா படிக்க செலவு செய்து அந்த பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்முடைய எல்லாம் நீந்தினது அந்த பிள்ளைங்க அப்படி சாகிற போது அதை நினச்சி தாய் தகப்பன் வேதனைப்பட்டு அவங்க ரொம்ப பாரமாக இருந்து ரொம்ப கவலையோடு அப்படி இருக்கிற பெற்றோர் நிறையா இருக்கிறோம். நான் என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க நினச்சேன், அன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் கொல்லி வைக்க வேண்டிய இப்படிப்பட்ட அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் அழுகிறத பார்க்குறோம். சங்கர் பிரதருடைய தம்பி இருக்கார், அவர் இல்லை. அந்த தம்பி வந்து இறந்து போயிட்டார். 2 பிள்ளைகளை விட்டு இறந்து போயிட்டார். போன்ற போது அப்போ அந்த இறந்து போனவனே, ஏன் இறந்து போனேன்? இவன் வந்து பெரிய பக்தனே, அவருக்காண்டி ரொம்பலாம் பக்தனாக இருந்தவனே, ஏன் இறந்து போனவனே? அவங்க போய் வழக்கமாக ஒரு இடத்துல போய் அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், ஜோசியர். இந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்குறப்ப அவர் சொன்னாரா, அவருக்கு வந்து 120 சீடர்கள் தேவைப்பட்டுச்சான். நான் இயேசுவை சொல்லலைங்க, அது வேற மது, வெளிப்படையாக சொல்ல முடியாது, சிவனை கும்புறவங்க. அவருக்கு 120 பேர் தேவைப்பட்டுச்சான். அந்த 120 பேர் உங்க கணவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கிட்டாரு. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க கணவர் எங்க இருக்கிறாரு? இப்ப இந்த குடும்பம் அப்படியா? எங்க கணவர் அடா லூசு பயலுகளா, அந்த ஆள் அங்க அடிச்சு என்னடா பண்ண போறாரு? உங்க 2 பிள்ளை அனாதையா கிடக்கு, உன் பொண்டாட்டி விதவையா கிடக்கு, அந்த ஆளுக்கு தேவைப்பட அந்த ஆள் எடுத்துக்கிட்டாராம். இப்படியெல்லாம் பாருங்க, நம்பி இன்னைக்கு இந்த சமுதாயம் இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏன் சாகுறாங்க? இதை நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் வந்து அப்படி வந்து மனிதனை உண்டாக்க கிடையாது. ஒருத்தனை 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கணும், ஒருத்தனை 20 வயசுல எடுத்துக்கணும், ஒருத்தனை 30 வயசு ஆகணுங்க, அப்படிப்பட்ட ஆண்டவரே. அதனாலதான் சொல்ற ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நீங்க வேதத்துல பரிசுத்தமான நரமுடியில தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. யாரையுமே கொஞ்ச வயசுல எடுக்கல. உங்க வீட்டுல ஒரு 4 பிள்ளை இருக்கு. 4 பிள்ளைய நீங்க 4 பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா? 3 பிள்ளை நல்லா இருக்குன்னா 2 பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். அதிகமா எங்கேயோ போயிட்டா, நான் கேட்டது இப்போ புரிஞ்சா? 4 பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும்போது பரமபிதா எப்படிப்பட்டவன்? நீ வந்து உன் பிள்ளை 4 பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அதை காட்டி கொடிய நெஞ்சனா? நான் ஒருத்தனை 20 வயசுல கொள்றதும் 10 வயசுல கொள்றதும் சின்ன பிள்ளைகளை கொள்றதுக்கு நான் என்ன தேவன் இல்லையா? அப்ப ஏன் சாகுறாங்க? அதைத்தான் பார்க்க போறோம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, நான் என்னைக்கு இங்க போட்டிருக்கு இந்த வசனத்தை அப்படியே நான் மாத்தி சொல்றேன் பாருங்களேன். இப்ப பின்பகுதியை முன்னாடி வாசிங்க, முன்னாடி பகுதியை பின்னாடி வாசிங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படிதான் வந்திருக்கணும், மாறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. என் ஜீவனுள்ள நாட்கள் பாட்டுங்க. முதல்ல என்ன சொல்லு? கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடுனா என்னது? சபை. இந்த சபையில நீ நிலைச்சிருக்குதா? நீ வாரம் வாரம் எப்ப இங்கெல்லாம் கூட்டம் கூடுறப்ப ஆலயத்துக்கு நீ வந்திருந்தேனா, நீ நிலைச்சிருக்கிற, நீ நிலைச்சிருந்தேனா உனக்கு அந்த வசனம் சொல்லுது. அப்ப முதல் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். யாருக்கு நன்மையும் கிருபையும் தொடரும்? எல்லாத்துக்கும் தொடராது. நீ கர்த்தருடைய வீட்டுல எப்படி இருக்கணும்? நிலைச்சிருக்கணும். சபைக்கு ஓடி வரணும்.
சனிக்கிழமை ஆனா நீ என்ன ஆகணும்? எப்படா விடியும், சர்ச்சுக்கு போகணும்னு இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? நாங்களாம் அப்படித்தான் வாழ்ந்தோம். எப்படா விடியும் நினைச்சு பார்ப்போம். இன்னைக்கு எப்படின்னா தூங்கிட்டு இருப்பாரு, ஐயா என்னங்க எந்திரிங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஐயா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா? இப்படி ஒரு கேள்வி வேற. இப்பதான் போன மாதிரி தொலைஞ்சு இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்துருச்சா ஞாயிற்றுக்கிழமை? நிம்மதியா தூங்க கூட முடியல. நீ எப்படி கர்த்தருடைய வீட்டில் நினைப்பிருக்கோ உனக்கு எப்படி நன்மையும் கிருபையும் தொடரும்? சொல்லுங்க பாப்பா. 8 மணிக்கு ஆராதனை, நாங்கள் 8:30 தான் எந்திரிச்சு குளிப்போம், பல்லு விளக்குவோம். பாஸ்டர் அவர் பாடட்டுமா, நம்ம பாடாம போவோம். 9 மணிக்கு போவோம். வேலை செய்யற இடத்துக்கு அப்படி போங்களேன், கையெழுத்து போடுறது, சிலர் கையெழுத்து போடுவாங்களா வேலைக்கு, அப்படி போங்க பார்ப்போம். அப்ப மனுஷனுக்கு நீங்க பயப்படுறீங்க, யாருக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க. வாசிங்க, வாசிக்க சொல்றேன். அப்ப பாருங்க, கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருக்கணும்? நிலைச்சிருந்தா ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். நான் சொன்னேன் 18 வருஷம் அந்த அம்மாவுக்கு முதுகு நிமிரல. ஆனா எங்க தான் போச்சு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு. கர்த்தருடைய ஆலயம். ஒரு நாள் இயேசு என்ன பண்ணார்? வந்து சுகமாக்கி விட்டார். ஏன் சுகமாக்குனார் சொல்லுங்க? 18 வருஷம் அந்த அம்மா ஆலயத்துக்கு போலாட்டி, இயேசு வந்தப்ப ஆலயத்துக்கு போலாட்டி அந்த அம்மா என்ன ஆயிருக்காது? சுகமாயிருக்காது. நான் சொல்றேன், பிரச்சனை போராட்டம் எல்லாத்துக்கும் இருக்கத்தாங்க செய்யும். அந்த பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து நீ ஆலயத்துக்கு வர்றதை தடுத்தேன்னா, நீ ஆலயத்துக்கு வராம தான் அந்த பிரச்சனை உனக்கு சாகுற வரைக்கும் எப்படிதான் இருக்கும்? புரியலையா? இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நீ அதை மீறி ஆலயத்துக்கு வர 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 பிரச்சனையில ஆண்டவர் மாட்ட. ஆனா ஒரே ஒரு நாள் ஆலயத்தை மிஸ் பண்ணேன். வம்படி எங்க மாமா கூப்பிட்டாரு, வாடா ஞாயிற்றுக்கிழமை வாடா. என்னடா வாரம் தாண்டா ஆலயத்துக்கு போற, தேனிக்கு வாடா, முல்லை பெரியார் அணி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா, வந்து பாடுறா அப்படின்னாரு. கம்பம் தேனி அது பக்கம் போக விருப்பம் இல்லைனாலும் ஒரு நண்பரை கூட்டிட்டு போயிட்டேன். நானே ஒய்ஃபு பிள்ளைங்க திவ்யா தான் இருந்துச்சு. அப்போ இவங்க பிறக்கலை. அப்போ போயிட்டான். அங்கே போய் குளிக்க போயிட்டேன். குளிக்க போகிறப்ப எனக்கு சரியாக ரொம்ப நீச்சல் தெரியாது, கொஞ்சம் நீச்சல் தெரியும். நீச்சல் அடிச்சுட்டேன், தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. இழுத்துட்டு போனால் என் நண்பர் ஒருத்தன் குளிக்க வரல, மேட்டில் நின்றுக்கிட்டேன். நண்பா நீங்கள் குளிக்க நான் அங்கே நின்றுக்கிறேன் அப்படின்ட்டேன். சரி குளித்தேன். என் மாமா போய் நான் குளிக்க போகிறோம். அடிச்சுட்டு போதுங்க முல்லை பெரியார் அணை. அடிச்சுட்டு போகிறப்ப என் நண்பனை காப்பாத்துறேன்னு அவன் தேங்க்யூ பாய் பாய் டேய் அடிச்சு இழுத்து அவன் என்ன நினச்சிட்டானா, தண்ணிக்குள்ளே ஒரு டாட்டா கட்டுற நினச்சிட்டான். சந்தோஷத்தில் டாட்டா காட்டிக்கிறீங்கன்னு நினச்சிட்டான். அவன் பாய் பாய் ஷூ அடப்பாடி சாக போகிறவனுக்கு முதல் டாட்டா கட்டின விழுந்தாண்டா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் போய் பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் பாருங்க, பவுல் சொன்ன மாதிரி நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு, அற்று போயிடுச்சுன்னு சொல்றார் பவுல். கொஞ்சம் பிடிங்க பாவரை. நாங்கள் அற்று போயிடுச்சு. அங்கே பார்க்காது, இங்கே பாருங்க. ஒரு நேரம் வந்தவனே ரொம்ப நேரம் என்னால் போராட முடியல, தண்ணியில் நீச்சல் அடிக்க முடியல. எங்கள் மாமாவே பின்னாடியே வரேன், சின்ன பையன் மாமா மாமா மாமான்னு வரேன். அவன் நல்லா நீச்சல் அடிப்பேன். என்னையை காப்பாற்றுறவளுக்கு அவனுக்கு நீச்சல் தெரியல. என்ன பண்ணிட்டானா, தமிழ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முங்கிட்டேங்க. முங்கி அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு நம்முடைய நாட்கள் முங்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரையில் இருந்தேன். அலேலுயா அலேலுயா. எப்படி கரைக்கு வந்தேன், எப்படி நடு ஆத்துக்குள்ள போனேன், எப்படி கரைக்கு போனேன், எனக்கு இன்ன வரைக்கும் அதை யோசித்து பார்த்து தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் அங்கே தன்னுடைய தூதர்களை விட்டு என்னுடைய காப்பாற்றினார். அலேலுயா. அதுலேருந்து ஒரு முடிவு எடுத்தேன், ஆண்டவரே இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், ஆலயத்தை விட்டுட்டு அந்த மரண பயம் அப்பதான் வாழ்க்கையில் முத அனுபவிச்சேன். அதில் டிவியில் பார்த்தா 2 பேர் முழுகி செத்தார்கள், 2 பேர் கம்மாய்க்குள்ள வந்து. அப்பதான் அடப்பா அந்த அப்பதான் அந்த மரணம்னு தண்ணிக்குள்ள வந்து சாகுறதே எனக்கு தெரியும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே கொள்ள பேர் சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறாங்க, அவங்கெல்லாம் நான் ஒரு நாள் தானே போனேன் என்னன்னு. ஆண்டவர் ஒரு வசனம் காட்டினார். எபிரேயர் வாசிங்களேன், எபிரேயர் 12:5. 12:5 வாசிங்க. எபிரேயர் 12:5 வாசிங்க. கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. எல்லாமே உங்க வாழ்க்கையில பிசாசு நீங்க நினைச்சிடக்கூடாது. எல்லாமே என்ன நினைக்கக்கூடாது, சில பாடுகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள், சில பலவீனங்கள் வரும்போது
ஏன் கடவுள் வந்து அந்த சிச்சையை அனுமதிக்கிறார் தெரியுமா? எல்லாரும் என்னைய பாருங்களேன், ஏன் அந்த சிச்சையை உங்களுக்கு கொடுக்குறா தெரியுமா? நீ கெட்டு போயிடக்கூடாது. அது மூலமா நீ எப்படி ஆயிரணும்? நல்லவனம்மா. நீ வந்து போகிற பாதை சரியில்லை மகனே மகளே, நீ அந்த பாதையில் போயிடாத, அது போனால் வேற பாதை கொண்டு பண்ணு. இந்த சிச்சையை உங்களுக்கு அனுமதிக்கிறாராம். அனுமதிக்கிறப்ப நீ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஸ்டக்குன்னு ஸ்டாப் ஆகி நின்றுக்கணும். ஏன் இந்த பிளவினை வந்துச்சு, ஏன் இந்த பாடு, இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இப்படி வந்து கொஞ்ச நேரம் ஒன்னே நீ என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுருக்கோம், அதனால தான் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, அதனால தான் இப்படிப்பட்ட காரியம் பலவீனம் எனக்கு அனுமதிச்சிருக்கான்னு சொல்லி, அதனால தான் போட்டு கர்த்தருடைய சிற்சை எப்படி என்னாத வாசிங்க. கர்த்தருடைய சிற்சை எப்படி என்னாத அற்பமா நினைச்சிடாத, அதை கடந்து நீ போயிடாத. நீ கடந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் டேஞ்சர். நீங்க இங்க இருந்து அப்படியே நேர போறீங்க, சிக்னல்ல வந்து லெட்டு போட்டோன்னு என்ன பண்ணிடணும்? அதை மீறி போனீங்கன்னா ஆக்ஷன். அதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ரெட்டை கொடுப்பார். அந்த ரெட்டு வந்து பாடாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி உன்னை சீர்படுத்துறதுக்கு. அல்லேலுயா, அல்லேலுயா. சிச்சை அற்பமா என்னாத யோசி. இல்லைங்க இது எனக்கு சாப்பாட்டு வேற மாதிரி வந்துச்சு, அது மாதிரி எந்த மாதிரி வந்தாலும் சொல்லி நீ யோசி, அதுலேருந்து வெளியே வா, அதுலேயே போயிடாது. அதான் சிச்சை. சரி, யாருக்கு கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா அதையும் போடுறு, எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரே. ஆரவாசிங்க. பாத்தீங்களா? உன்னை சிச்சிக்கிறானா உன் மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரு. நீ உடனே நினைக்க கூடாது எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துச்சு, கர்த்தர் என் கூட இல்ல. உன் மேல அன்பா இருக்கனால தான் இதை என்ன பண்ணாரு? அனுமதிச்சாரு. நீ கெட்டு போயிடக்கூடாது மகனே, இதை நான் அனுமதிச்சேன்னா எதுக்கு அனுமதிச்சேன்? உன் மேல அன்பா இருக்கிறேன். நான் அப்படி அனுமதிக்கல, நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சா நீ எப்படிப்பட்ட பிள்ளையா? நீ எனக்கு பிள்ளையா இருக்க மாட்ட. 8 வாசிங்க. எப்படிப்பட்ட பிள்ளையா மாறிடுவ? வேசிக்கு பிள்ளையா மாறிடுவ, பிசாசுக்கு பிள்ளையா மாறிடுவேன்றார். எல்லாருக்கும் நல்லா இருக்கிறாங்க, அவன் அநியாயம் பண்ணி அக்கிரமம் நல்லா இருக்கிறியான், நான் ஒன்று தானே பண்ணேன், எனக்கு எப்படின்னா அவன் வந்து வேசின் பிள்ளை, நீ வந்து என்னுடைய புத்திரர். எல்லாருக்கும் கிடைக்க உனக்கு கிடைக்குதுன்னா அதை பாக்கியமா என்ன? நீ யாரோடைய பிள்ளைனா வேசின் பிள்ளையா போயிடக்கூடாது தான் உனக்கு இந்த பாடுகளை அனுபவிச்சு. அலையிலையா 10 போட்டிருக்கு, நீட்டா போட்டிருக்கு. இந்த உலகத்துல தகப்பன்மார் பிள்ளை எப்படி வளர்க்குறாங்க அதையும் வாசித்துருங்க. பார்த்தீங்களா? முடிக்கிறாருங்க வந்து பவுல் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார்னா, ஒரு உலகத்துப்புறம் தாய் தகப்பன் வந்து நல்ல காரியத்துக்காக சில காரியங்களை சிச்சிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறீங்களா? பரலோகத்தப்பன் நம்மளை எதுக்கு சிச்சிக்கிறாராம்? பரிசுத்தத்துக்கு பங்கு உள்ளாகும் பொருட்டு. நீ பரலோகம் வரணும்டா, நீ நரகம் போயிடக்கூடாது, அதுக்கு தாண்டா உனக்கு இந்த சிச்சை. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையாங்க? உன் வாழ்க்கையில கஷ்டம் வேதனை பாடு நீ வந்தா நினைக்கணும், தேவன் என்கிட்ட இப்படித்தான் இருக்கிறார், இன்னமும் அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிறனால தான் என்ன பண்றாரு? சிச்சிக்கிறார். எதுக்கு சிச்சிக்கிறாரு? பரிசுத்தத்துக்கு நான் பங்கு உள்ளாகணும் தான் சிச்சிக்கிறார். சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோடு செத்தவன். சுகபோகமா ஒருத்தன் வாழ்ந்துகிட்டே இருக்கானுல்ல, அவன் உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சரி, இப்ப நம்ம அந்த மேட்டருக்கு வருவோம். நீடித்த நாட்களாய் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்படி வாழ்ந்தா நீடித்த நாட்களாய் இருக்க முடியும்? நான் சொல்றேன், எல்லா பேரும் நல்லா தேவன் கொடுத்த அந்த நல்லா பிள்ளைகளை பெற்று நல்ல கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு சாகிறதா தேவனுடைய சித்தம். அப்போ ஏன் கொஞ்ச வயசுல சாகுறாங்க? ஏன் வாலிபர் சாகுறாங்க? ஏன் குழந்தைகள் சாகுறாங்க? எடுத்தவங்க வாசிங்க, பிரசங்க வாசிங்க. முதல் பிரசங்கி 12:10. பிரசங்கி 12:10. சாரி சிஸ்டர், சாரி, 8:13. 8:13 வாசிங்க. 8:13. 8:13 வாசிங்க.
ஆ. பாத்தீங்களா? துன்மார்க்கன் நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு எப்படி வாழ்றானா? பயப்படாம வாழ்றபடியால நிழலை போன்ற அவனுடைய ஆயுசு நாட்கள். அப்ப துன்மார்க்கமா வாழ்வது, எப்படி வாழ்வது? துன்மார்க்கமா வாழ்றது. எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் ஒரு முடிவு எடுத்தது என் பேச்ச நானே, இதுதான் துன்மார்க்கன். எவனை பார்த்து நீ ரசிக்க கூடாது. வசனம் அவன் துன்மார்க்கன், அவன் இங்க இருக்க மற்றவனுடைய சிலருடைய ஆலோசனை நீங்க கேட்காம இருந்து, நான் எடுக்கிறதா முடிவு, நான் வச்சதுதான் சட்டம், நான் எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் வாழுவேன், என் மனசுக்கு விரும்பினபடி தான் நான் என்னெல்லாம் நினைக்கிறேன் அதெல்லாம் செய்வேன்னா, நீ எப்படிப்பட்டவன்? துன்மார்க்கன். நீ தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்றனால நீ என்ன வேணாலும் இந்த உலகத்தில் செய்யலாம்னு நினைக்கிற. எத்தனை பேருக்கு புரியுது? தங்கள் உடைகளை வேற மாதிரி போடுறது, முடியை வேற மாதிரி வைக்கிறது, இங்கிட்ட ஒரு கடுக்கா இங்கிட்ட ஒரு கடுக்கான போடுறது, இட்லி குப்புற மாதிரி முடிய வைக்கிறது. அப்படிப்பட்ட மையெல்லாம் பார்த்துட்டீங்களா? மனுஷனே மாதிரியே இருக்க மாட்டாங்க, ஏதோ அந்த காட்சிலால் தப்பிச்சு வந்த மாதிரியே இருப்பாங்க. பார்த்துட்டீங்களா? அவன் முடியும் அவனும். ஏன்டா உன்னைய தேவன் எவ்வளோ அழகாக உண்டாக்கி இருக்கிறாரு, நீ என்னமோ போய்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு 3 கோடு இங்கிட்டு 5 கோடு. அதில் பொம்பளை பிள்ளைங்க அது என்னமோ அந்த இப்படி செய்யுதுங்க. என்ன அது என்னதுங்க? அது என்னது? அது என்னதுங்க? எனக்கு ஸ்கூலில் படிக்கையில் வாத்தியார்ட்ட திருப்பேன். வாத்தியார் அப்படின்னா இதுங்க அது என்ன அர்த்தம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, எனக்கு தெரியல. இப்படி உள்ளதை இப்படி ஆக்கிருச்சுங்க. இப்படி அது ஒரு ஸ்டைலா? என்ன ஸ்டைல் அது? சொல்லுங்க, என்ன ஸ்டைலு? இது ஒரு ஸ்டைலு. இதுக்கு ஒரு அதை ஒரு எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சு, நான் ஒரு பார்த்தேன் ஸ்டேட்டஸில் இப்படி வச்சுருக்கு. நான் உடனே போட்டு விட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். மேலே கையை வைத்தா வேற அர்த்தம், நீங்கள் இப்படி வச்சிருக்கீங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. துன்மார்க்கமாய் வாழுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர், நான் ரட்சிக்கப்படாதவங்கள பேசவே மாட்டேன், அவங்க ஏற்கனவே துன்மார்க்கம் தான். ரட்சிக்கப்பட்டு சில விசுவாசிகள் பையங்க இந்த ஆப் டவரில் டவுசர் போட்டு இந்த ரெண்டு சாரையாக தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்துறீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாமலே நிறைய பேர் போடுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாம அமெரிக்காவில் இதை போடுவாங்க. எதுக்கு போடுறாங்க தெரியுமா? தெரியாதா? அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. நீ அவன் போடுறான்னு நீ இங்க பார்த்து அதை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கேட்டேன் ஒருத்தனுங்க, வாடா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி தொங்க விட்டுருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் எதுக்கு போடுவாங்க தெரியுமான்னு. இல்லை, இன்னொருத்தவங்க போட்டு தான் நான் போட்டேன். என்ன அர்த்தம் தெரிஞ்சா நீ போட மாட்டாடா அப்படின்னு சொன்னேன். துன்மார்க்கமாய் வாழ்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், இது ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பொண்ணு வெளியில் நிற்க வச்சுருந்தாங்க. நான் கூப்பிட்டு, நான் தான் ரிஜிஸ்டர் பண்ண போனேன். கூப்பிட்டுங்க, வாங்க, ஏங்க பிள்ளைய மணப்பொண்ணையே அப்படி நிற்க வச்சுருக்கீங்க கேட்டேன். அது மணப்பொண்ணலாம், மணப்பொண்ணோட அம்மாங்கன்னு சொல்லிச்சு. அம்மாவா? அது பார்த்தா நல்லா சிங்காரிச்சு லிப்டிக்கை போட்டு ஜன்னல் வச்ச சாக்கிட்டு 3 கயிறு தொங்கிக்கிட்டு, அம்மா எங்க இப்படி இருக்கு என்னன்னா. அப்போ சொல்றாரு, எங்க பாஸ்டர் கேட்குறீங்க, அந்த பிள்ளைக்கு 5000 ரூபா, இதுக்கு 10,000 ரூபா மேக்கப் பியூட்டி பார்லரில். என்ன ஒரு பிள்ளை வயசுக்கு ஒரு நல்லா வந்துருச்சுன்னா உனக்குனுக்குள்ள என்ன வரணும்? பக்குவம் வரணும். நீயும் பிள்ளை மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதான் துன்மார்க்கமாய் வாழ்றது. வேதம் சொல்லுது, அப்படிப்பட்டவுடைய வாழ்க்கை நிழலை போன்ற தேவனுக்கு பயமில்லாம வாழ்க்கை எப்படி இருக்காதா? நீடிக்காது. அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், நீடிக்க மாட்டான். அதனாலதான் அநேகர் வாலிப வயதில் மரிச்சு போறாங்க. இன்னைக்கு அநேக வாகனத்தில் மறிக்கிறதுக்கு என்ன தெரியுமா? துன்மார்க்கமா மறிக்கிறான். வேதத்தில் சவுல்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பத்தி வேதம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு 2 பண்ணினான். இப்படி ஒரு காலு அப்படி ஒரு காலு வச்சானா, கர்த்தர் அவனை கொன்று போட சித்தமானார். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே அவனுக்கு என்ன பண்ணிட்டாராம்? கோடு போட்டாராம். அவர் தான் ஜீவனை கையில் வச்சுக்க, அவன் இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாராம். இன்னொரு அம்மா ராகேல். இப்போ நான் யாராவது கவனிக்கலாட்டி கூப்பிட்டு கேட்பேன், என்ன பேர் சொன்னீங்கன்னு கவனிக்கணும். இன்னொரு அம்மா ராகேல். அந்த அம்மா போய் பெத்லகேம் எல்லைக்குள்ள போறக்குள்ள பிரசவ வேதனைப்பட்டு பெஞ்சமினை பெத்தெடுத்து செத்து போயிருச்சு.
ராகேல் யாரு? மூத்த பையன் பேர் என்ன பேரு? சொல்லுப்பா விஜி. ராகேலோடைய மூத்த பையன் பேர் என்ன பேரு? முழிக்குது பக்கம். யோசேப்பு தானே? சொல்லுங்க நல்லா. பெஞ்சமினை பெத்தெடுத்து செத்து போயிருச்சு. ஏன் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து சாகிறதுக்கு அந்த அம்மா என்ன பாவம் பண்ணு சொல்லுங்க? ஏன் ஆண்டவர் செஞ்சார்னா, இவ செஞ்ச காரியம் வீட்டை விட்டு வரும்போது சில விக்கிரகங்களை எடுத்து வச்சு என்ன பண்ணிட்டா, ஒளிச்சு வச்சு லாபான் தேடி வரும்போது அவன் கூடாரத்தெல்லாம் செக்கப் பண்ணும்போது அதை போட்டு இவன் மேலே அதில் உட்காந்து அண்ணன் அப்பாட்ட சொல்கிறா, அப்பா கோச்சிக்கிறாங்கப்பா, எனக்குள்ள ஸ்திரீக்குள்ள வழிபாடு இருந்திருக்குப்பா, நான் எந்திரிக்க முடியாதுப்பான்னு சொல்லி இந்த விக்கிரகத்தோட போனவ தான் சாபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு போனான். அப்போ எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். அப்போ பாருங்கள், கொஞ்சம் வயசில் மறித்து போகிறாங்க. இப்போ நம்ம முடிச்சிருவோம், மணி 11 ஆச்சு. அப்போ நம்ம மிச்சத்தை நம்ம அடுத்த வாரம் தொடர போகிறோம். ஏன் நிறைய சம்பவங்கள் நான் சொல்ல போகிறேன். ஏன் இந்த கொஞ்சம் வயசில் சாகுறாங்கன்னா, எல்லாமே தேவனுடைய சித்தம் கிடையாது. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம அப்படியே வாசிங்க. உபாகமம் 30:3-16 மட்டும் வாசிங்க. உபாகமம் 3:16. வாசிங்க. சாரி உபாகம் கிடையாது, 3:20 வாசிங்க. 3:20. ஆனாலும் 3:20 தான். ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன். அப்படித்தான் இருக்கா? நீதிமொழி 3:16 வாசிங்க. அதில் என்ன வரும்னா, கர்த்தரே எனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் வரும். நீதிமொழி 3:16 வாசிங்க. பாருங்க, எல்லாரும் தலையில் கை வைங்க. நம்ம எல்லாம் சொல்ல போகிறோம். எல்லாம் தலையில் கை வச்சு கர்த்தரே நமக்கு ஜீவன் சொல்லுங்க. கர்த்தரே நமக்கு ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோதானா? கர்த்தரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு தீர்க்க ஆயுசு. 3 நாட்டை சொல்லுவோமா? அறிக்கை பண்ணுமா? கர்த்தரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு தீர்க்க ஆயுசு. கர்த்தரே நமக்கு ஜீவன், அவரே நமக்கு தீர்க்க ஆயுசு. இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, நம்மளெல்லாம் நீடித்த நாட்களாக திருப்தியாக்கு நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் என்னை எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை விட்டு போவேன். அல்லேலூயா. எல்லா நல்ல நாட்களை கண்டுட்டு கர்த்தர், ஏன்னா அவர் எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறாரு. உங்களுக்கு இந்த நேரத்தில் முடிப்போம். நம்ம காணிக்கை பாட்டு பண்ணிட்டீங்க. இயேசு வந்து ஒரு ஆலயத்துக்கு போனார், எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. அப்போ என்ன சொன்னாரங்க? ஒரு ஏழை விதவை வந்து 2 காசு போட்டுச்சு. அப்போ அதுக்கு என்ன சொன்னார்? எல்லாரும் தாங்கள் பரிபூர்ணத்திலிருந்து கொஞ்சமாக போட்டாங்க, ஆனால் இவ்வளோ வசனத்தை சொல்லுங்க, தனக்கு கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் தனக்கு உண்டானவை எல்லாத்தையும் போட்டான். அப்போ கர்த்தர் வந்து யார்கிட்ட நம்பி காசை கொடுப்பான்னு தெரியுமா? என்னாச்சே எல்லாம் எந்திரிக்கிறீங்க, ஏன் இருந்து செஞ்சு நடக்கிறீங்க? கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் உட்காருங்கப்பா. கர்த்தர் யாரை நம்பி காசு கொடுப்பாருன்னு தெரியுமா? உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கொடுக்குறாருன்னா அதை கர்த்தர் நோக்கி பார்ப்பாரு, நீ என்ன பண்ற? அந்த 1000 ரூபாயை நீ எவ்வளவு ஆண்டவர் கொடுக்க போற? தேவ ராஜ்யத்தை எப்படி கட்ட போற? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கும் சொல்றேன், தேவ ராஜ்யத்தை கட்டுறது யாரை வச்சு கட்டுவார் சொல்லுங்க? உங்க பணங்களை வச்சு தான் தேவ ராஜ்யம் எழும்பும், மற்றபடி வேற எந்த இது எழும்பாது. ஆகவே ஆண்டவர் அப்பா பார்க்குறாரு, பாப்பாரா காப்பீரிங்க வாடா, அவன் 1000 ரூபா கொடுத்துருக்கான், அவனை பாரு அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பானா? இல்லைங்க அவன் ஒன்றுமே கொடுக்கலங்க, சரி அவனை விட்டுரு அப்படின்னா. இல்லைங்க அவன் உங்களோட ராஜ்யத்தை கொடுத்துருக்கான, தூக்குடா, அவனை நம்பி எவ்வளோ வேணாலும். புரியுதா புரியலையா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய காணிக்க கர்த்தருடைய கொடுக்குற போது உங்கள் கை வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? உற்சாகமாக கொடுக்கணும். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல
வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லுது, எந்த அளவினால நீங்கள் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால தான் உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. எல்லாம் கணிக்க பாட்டு போடுவோமா? உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உமையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உமையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உமையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உமையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டனிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செட்டனிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்விருந்த நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்விருந்த நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உமையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உமையன்றி யாரும் இல்லையப்பா. துதிக்கிறோம், இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிக்கும்படி, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பரமர கர்த்தராசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்தாவுடைய ஐக்கியம் என்னை சதா பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே. ஜெபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு